ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்கியாகஸ்னு ஹரி பேசுகிறேன். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் எஸ்டிஎஸ்2வில் வந்து எப்படி நம்ம CyanogenMod 13 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ CyanogenMod என்ன பார்த்தீங்கன்னா, சில ஃபோன்ஸ்க்குலாம் வந்து அப்டேட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ரூட் பண்ணியிருந்தால் நம்ம ஃபோனை வந்து வேறு எதுக்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பவர் பட்டன், வால்யூம் பட்டன், சென்டர் பட்டன் மூணுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிடபிள்யூஆர்பி ரெக்கவரிக்குள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஸ்டம் ரோமை வந்து பேக்கப் பண்ணணும். நம்மகிட்ட இருக்க பழைய ரோம், ஃபோனோட வந்து ரோம் வந்து பேக்கப் பண்ணணும். அதுக்கு பேக்கப் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணி பேக்கப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் பேக் கொடுத்துக்குங்க. வைப் கொடுங்க. வைப் கொடுத்துட்டு அட்வான்ஸ் வைப் கொடுங்க. வைப் கொடுத்துட்டு மைக்ரோ எஸ்டி கார்டை தவிர மீது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ எஸ்டி கார்டு மட்டும் டெலிட் ஆகாது, மீது எல்லாம் டெலிட் ஆகும். மைக்ரோ எஸ்டி கார்டில் தான் அந்த ஃபைல் இருக்குது, அதனால் அதை டெலிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்வைப் கொடுங்க. ஃபார்மட் ஆயிடுச்சு. இப்போ பேக் கொடுத்துக்குங்க. மறுபடியும் பேக் கொடுத்துக்குங்க. இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு இப்போ CyanogenMod ஃபைலை வந்து எஸ்டி கார்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால அதை கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிற கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பேக் கொடுத்துக்கலாம். மறுபடியும் பேக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வைப் கிளிக் பண்ணி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண போகிறோம். ஸ்வைப் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீபூட் சிஸ்டம் கொடுத்துக்குங்க. இப்போ ரீபூட் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்பவும் போல் ரீஸ்டார்ட் ஆகி CyanogenMod ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ்க்கும் கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா ஆப்பும் லோட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பழைய ரோமை கம்பேர் பண்ணும்போது இந்த ரோம் வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். செட்டிங்ஸ் போய் அபவுட் ஃபோன் கொடுப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.0.1 இருக்குது. ஆனால் இந்த ஃபோனோட கடைசி வெர்ஷன் பார்த்தீங்கன்னாலே 4.4 தான். சாம்சங் எஸ்டிஎஸ்2 கடைசி அப்டேட்டே 4.4 தான். இப்போ வந்து நம்ம 6.0.1 மார்ச் மேலே போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.